இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, இன்று அகில உலகம் எங்கும் மகளிர் தின விழாவை கொண்டாடுகின்றார்கள். முதலிலே நமது ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மகளிருக்கும் பெண்மணிக்கும் இந்த நாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். அனைவரும் கரங்களை தட்டுவோம். பெண் மகளிர் என்பவர் மானுடத்தின் மறுபாதி. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் மானுடத்தின் சரிபாதி. அவர் ஆணுக்கு தாழ்ந்தவரோ அல்லது உயர்ந்தவரோ அல்ல. அவர் ஆணுக்கு இணையானவர், நிகரானவர். ஆணின்றி பெண் இல்லை, பெண்ணின்றி ஆண் இல்லை. எனவே இந்த திருப்பலியிலே நாம் இந்த மானுட சமுதாயம் மகளிரின் மகத்துவத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய பண்பினை பெற வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிப்போம். நான் தமிழ்நாட்டிலிருந்து புதுவைக்கு பஸ்ஸிலே ஏறுகின்ற பொழுது பஸ்ஸில் நிறையா கூட்டம், படிக்கட்டில் தான் தொங்கிட்டு போகிற சூழ்நிலை இருந்து எப்படியாவது ஏறிடலாம் என்று சொல்லி கண்டக்டரிடம் சொன்னேன். நான் வில்லியனூருக்கு போக வேண்டும், முன்னாடி போய் ஏறுன்னு சொன்னார். வழக்கமாக தமிழ்நாட்டிலே பேருந்தினுடைய முன் வாசலிலே பெண்கள் இருப்பார்கள், பின்புறம் ஆண்கள் இருப்பார்கள். என்ன இவர் முன்னாடி போய் ஏற சொல்கிறாரே என்று நினைத்து சரின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏறினேன். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு பழக்கம் இருக்கின்றது. புதுவையிலே ஒரு பூகம்பம் நம்மையெல்லாம் அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கிய அந்த சிறுமியினுடைய ஆண்மையிலை பாற்றிக்காக அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி மௌனமாக ஜெபிப்போம். நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்போ யாராவது ஒருத்தர் உங்களிடம் நீங்கள் என்ன மதம் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? கிறிஸ்துவ மதம் சொல்லுவோம். உங்களுடைய தாய் மதம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? நான் கிறிஸ்தவன். சரி, என்னுடைய தாய் மதம் என்ன சொல்வீங்க? எங்கள் அம்மாவும் கிறிஸ்டின் தான் ஃபாதர், எங்கள் தாத்தாவும் கிறிஸ்டின் தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி தானே? ஒரு புது விளக்கத்தை நாம் சொல்ல ஆசைப்படுகின்றோம். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். எனது தாய் மதம் எது என்றால் ஒரு சின்ன விளக்கம் சொல்ல விரும்புகின்றேன். கல்வாரி மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது தனது அன்பு சீடரான அருளப்பர் யோவானை பார்த்து, இதோ உம் தாய் என்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்றிலிருந்து அன்னை மரியாள் லூர்து அன்னையாக காட்சியளிக்கின்ற ஆண்டவருடைய தாய் இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லோருக்கும் தாயாக இருக்கின்றார். அன்னை மரியாளுடைய மதம் என்ன? யூத மதம். அன்னை மரியாளுடைய மதம் என்ன? யூத மதம். அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் தாயாக இருக்கின்றார். எனவே நமது தாய் மதம் என்ன? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே
இந்த தாய் மதம் யூத மதத்தினுடைய அடிப்படை பண்பு என்னவென்றால் 10 கட்டளைகள். 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளையிலும் சிறந்த கட்டளை எது என்றால் இன்றைய நற்செய்தி. உன் கடவுளாகிய ஆண்டவரை ஆண்டவர் சொல்ற, இஸ்ராயேலே கேள். உனக்கு எத்தனை முறை சொல்வது நான்? எல்லாவற்றுக்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு, முழு சக்தியோடு, முழு புத்தியோடு, முழு ஆற்றலோடு, முழு திறமையோடு, முழு தியாகத்தோடு அன்பு செய்வாயாக என்று சொல்கின்றார். உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வாயாக என்று சொல்கின்றார். இந்த தவ காலத்திலே ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். நாம் ஆண்டவருடைய அருளை பெற வேண்டுமென்றால், ஒன்று, you have to believe in Jesus. நீங்கள் இயேசுவை நம்ப வேண்டும். ஒன்று. Otherwise you have to believe like Jesus. நீங்கள் இயேசுவை போல தந்தையாகிய கடவுளை நம்ப வேண்டும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நாம் இயேசுவை நம்ப வேண்டும் அல்லது இயேசுவை போல நம்ப வேண்டும். இயேசுவை போல அன்பு செய்ய வேண்டும் அல்லது இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். இயேசுவை போல உதவி செய்ய வேண்டும் அல்லது இயேசுவிற்கு உதவி செய்ய. மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? குறிப்பிடத்தில் என்ன படிக்கிறோம்? மீண்டும் சொல்கின்றேன், மனிதன் தன்னை அறியவும், தனக்கு சேவை செய்யவும், இறுதியாக தம்மிடம் வந்தடையவுமே படைக்கப்பட்டான். இதுதான் உண்மை, நமது மதத்தினுடைய அடிப்படை உண்மை. நாம் எதற்கு இந்த உலகத்தில் படைக்கின்றோம்னா, கடவுளுக்கு சேவை செய்வதற்காக தான் படைக்கின்றோம், படைக்கப்பட்டிருக்கின்றோம். உன்னை போல் இருக்கின்ற சக மனிதனுக்கு சேவை செய்வதற்காக தான் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய். You are born to serve God. You are born to serve your people. எனவே எல்லாம் உள்ள கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் சேவை செய்ய பழகி கொள்ள வேண்டும். ஒரு சிலர் கடவுளுக்கும் சேவை செய்வதில்லை, மனிதருக்கும் சேவை செய்வது, தான் தோன்றித்தனமாக வாழ்ந்துவிட்டு இறுதியிலே இப்படி ஆகிவிட்டது எனது வாழ்க்கையில் என்று புலம்புகின்ற ஒரு அப்பாவிகளாகத்தான் இருக்கின்றோம். ஆண்டவரை முழு மனதோடு அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவர் அன்பு செய்தது போல நாம் பிறரையும் அன்பு செய்ய பழகி கொள்ள வேண்டும். இந்த ஒரு வாரத்திற்காக இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.